அன்பு, எவ்வளவு நேரம் தான் என் புள்ள போட்டோவை பார்த்துட்டு இருக்க போற? அப்படி கொஞ்சம் திரும்பி பார்த்தேன்னா என் புள்ளையவே நேர்ல பார்க்கலாம். இவன் தான் என் பையன் சிவம். சிவம், இவங்க பேரு அன்பு. இவங்க தான் பாப்பாவை பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க இன்னைக்கு. வணக்கங்க. என்னையா அரசியல்வாதிங்க மாதிரி கும்பிடு போட்டுட்டு இருக்காங்க இவங்க? அதானே, முன்ன பின்ன பார்க்காத மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாங்க. டேய், வீட்டுக்கு வந்தவங்கள யாரு என்னன்னு விசாரிக்கிறத விட்டுட்டு பேரஞ்ச மாதிரி நிக்கிற. ஆமால, உட்காருங்க. பரவாயில்ல, தப்பா எடுத்துக்காத அன்பு. வக்கீல்னு தான் பேரு, ஆனா வார்த்தைய அளந்து அளந்துதான் பேசுவான். நிறுத்துங்க. ஏய், இந்த உருட்டல் மிரட்டல்லாம் என்கிட்ட வேணாம். பார்த்தாலே தெரியுது. யோ, பார்த்தாலே தெரியுதா? ஆமா, நீங்க இங்க? டேய், அதான் அம்மா சொன்னால பாப்பாவை டிராப் பண்ண வந்திருக்காங்கன்னு. ஆமா ஆமா, கரெக்ட். உங்க குழந்தைங்களா? ஆமா. அப்போ அவங்க? அதுவும் என்னோட குழந்தைதான். ஓ, சரி சரி. பாத்தியாடா, ரெண்டு பிள்ளைக்கு அம்மா மாதிரியே தெரியல. ஆமாமா, எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இவரை பார்த்தா கூட ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்பா மாதிரி தெரியல. டேய், ஓவரா இருக்குடா இவங்க ரொமான்ஸ். யோ, இது ரொமான்ஸ் இல்லையா, கிண்டல். ஓ, வேற டிபார்ட்மெண்ட். நீங்க என்ன பண்றீங்க? நான் புட்டிக் வச்சிருக்கேன். ஓ, பொட்டிக்னா? அப்பா, பொட்டிக்னா என்னன்னு தெரியாதா? இந்த Dress எல்லாம் டிசைன் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்களே, அதானே? அதான்ப்பா. அதான். உங்க பொட்டிக் எங்க இருக்கு? ஏன் உனக்கு தெரியாதா? How do I know justice? எதுக்கு இப்ப இந்த இங்கிலீஷ்? எனக்கு எப்படி தெரியும்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். நியாயம் தானே அவன் சொல்றது. நீங்க வக்கீலா? ஆமாங்க, நான் வக்கீல் தான். உனக்கு ஏதாவது உதவினா அவனுக்கு ஒரு போன் பண்ணுமா, பின்னுன்னு பின்னிடுவான். பார்த்தாலே தெரியுது பின்னிடுவார். டேய், பார்த்தாலே தெரியுதா? இது அதே நக்கல் தாயா. ஓ, அண்டர்ஸ்டாண்ட். அவன் கருப்பு கோட்டை போட்டுக்கிட்டு கோர்ட்ல வாதானான்னு வை, ஜட்ஜே எழுந்து நின்று கை தட்டுவாரு. ஒரு தடவை நீ அதை பார்க்கணுமா? அத பார்க்கத்தான் நாங்களே வெயிட் பண்றோம். உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா தயங்காம இவங்கிட்ட கேளு. ஒரு கடை ஒண்ணு காலி பண்ணணும், அதுக்கு நீங்க ஏதாவது? ஐயோ, அவன் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு எதுவும் செய்ய மாட்டாமா? இந்த காலத்துல இப்படி ஒரு வக்கீலா? அவனை அப்படி வளர்த்திருக்கமா நானு? டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்ல, நான் குடிச்சிட்டேன். அப்புறம் என்னங்க? வேற ஒண்ணும் இல்ல, நான் கிளம்புறேன். என்ன அவசரம்? இருந்து சாப்பிட்டு போலாமே. இல்ல, வேலை இருக்கு, நான் வரேன். சரி. கிளம்பலாம். போயிட்டு வாங்க. நாங்க வரோம். பாய். தங்கம், இந்தா சாப்பிடு.
என்னடா பாக்குற? உனக்கு தான். தங்கம், ஸ்கூல் விட்டு வரதுக்கு இம்புட்டு நேரம் ஆச்சு. இனியா இருக்கால, அவ ஸ்கூல்ல ஒத்தையா நின்னுட்டு இருந்தா. அம்மாவும் நானும் அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்தோம். அதான் லேட் ஆயிடுச்சு. இனியாவா? யார் பாது? என் ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு பாட்டி. அது சரி. உங்க அம்மா எதுக்கு அவளை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடணும்? அவளை கூட்டிட்டு போக யாரும் வரல பாட்டி. ஸ்கூல் எல்லாம் பூட்டிட்டாங்க. தனியா நின்னாளா, அதான். புதுசா இருக்கே இந்த கதை. தங்கம், அவளை வீட்டு வாசல்லையே விட்டுட்டு வந்துட்டீங்களா இல்ல வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்தீங்களா? போனோம். அங்க ஒரு தாத்தா பாட்டி இருந்தாங்க. அவங்க எங்களுக்கு காஃபி பிஸ்கட் எல்லாம் கொடுத்தாங்க. வேற யாராவது அங்க இருந்தாங்களா? அந்த வக்கீல் இருந்தாரு பாட்டி. யாருப்பா? பயப்படாத, உங்க அம்மா உள்ள குளிச்சுட்டு தான் இருக்கா. நீ பாட்டிக்கிட்ட சொல்லு. அன்னைக்கு அப்பாவை ஒருத்தர் அடிச்சார்ல, ஆமா, அந்த வக்கீலு. அவர் இருந்தார் பாட்டி. டேய், அந்த வக்கீல் வீட்டுக்கா போனீங்க? ஆமா பாட்டி. அந்த வக்கீல் என்னப்பா சொன்னா? அம்மா கிட்ட பேசினாரு பாட்டி. உங்க அம்மா கிட்டயா? எப்படி பேசினா? டேய், அப்படி இல்லடா. சாதாரணமா பேசினாங்களா இல்ல சிரிச்சு சிரிச்சு பேசினாங்களா? அது வந்து பாட்டி, அந்த வக்கீல் வீட்டுக்கு போயிட்டு வரதா உங்களுக்கு இம்புட்டு நேரமாச்சா? பாட்டி அது அவரோட வீடுன்னு எங்களுக்கு தெரியாது பாட்டி. போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. டேய் போடா, தெரியாம தான் உங்க அம்மா உங்களை அங்க கூட்டிட்டு போனாலாக்கும். தங்கம், அங்க வேற என்ன நடந்துச்சு? அவ்வளவுதான், வந்துட்டோம். கிளம்புறப்ப அந்த வக்கீலு டாட்டா காமிச்சானா? ஆமா பாட்டி, எனக்கு டாட்டா காமிச்சாரு. டேய், உனக்கு இல்லடா கிறுக்கு பயலே. உங்க அம்மாவுக்கு டாட்டா காமிச்சானா? இல்ல பாட்டி, போயிட்டு வரேன்னு சொன்னதும் சரின்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னானா? சரின்னு பிரிச்சுக்கிட்டே சொன்னானா இல்ல எப்படி சொன்னா? அது வந்து பாட்டி, சரி சரி, நீ சாக்லேட் அக்கா கிட்ட குடுத்துட்டு போய் ட்ரெஸ் மாத்திக்க. ஏ மலரே, என்ன? வந்து இங்க ஒரு நிமிஷம் உட்காரு. வா. என்னம்மா விஷயம்? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டே. போச்சு, ஏதோ பெருசா நீ ஆரம்பிக்க போறேன்னு தெரியுது. ஏய், எடுத்ததுமே போயிடலாம் சொல்லாதடி. சரி, என்ன விஷயம்னு சொல்லு. நான் ஒண்ணு கேப்பேன், நீ உண்மைய சொல்லணும். கேளு. ஒண்ணும் இல்ல, உனக்கும் உங்க அண்ணிக்கும் நடுவுல இருக்கிற சிநேகிதம் என்னன்னு எனக்கு தெரியும். அதனால உன்கிட்ட இத சொல்லாம இருக்க மாட்டா. ஆனாலும் இத உன்கிட்ட சொல்லுவாளான்னு தான் எனக்கு தெரியல. மா, எதுக்கு ரவுண்ட் அடிக்கிற? என்ன விஷயம்னு சொல்லு. ஏண்டி, உங்க அண்ணிக்கு அன்னிக்கு ஏண்டி அவளுக்கு இந்த காதல் கன்றாவின் ஏதாவது இருக்கா? ஏண்டி, நான் ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டுட்டு இருக்கேன், நீ இப்படி கேக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்க. மா, அது எப்படிமா? அது வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இது நடக்குது அது நடக்குதுன்னு கற்பனையா யோசிக்கிற. ஏய், இதெல்லாம் என்கிட்ட மறைச்சா எனக்கு தெரியாம போயிடும்னு நினைச்சீங்களா? ஒன்னு ரெண்டுன்னு சொல்றதுக்கு பெரிய உலக அறிவா வேணும். திடீர்னு அண்ணி லவ் பண்றாங்களன்னு கேக்குறியே, என்ன விஷயம்? அன்னைக்கு ஒரு வக்கீல் பையன் அவளை வீட்டுல கொண்டு வந்து இறக்கி விட்டு போனான்ல. ஆமா, சிவத்தை சொல்றியா? அவன்தான். அவனுக்கும் உங்க அண்ணிக்கும் ஏதோ ஒண்ணு ஓடுது. அன்னைக்கு எப்பவுமே சிவத்தை பிடிக்காது, எப்ப பாரு அடிச்சுப்பாங்க. ஆமாண்டி, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நீயும் நம்பிட்டே இருக்க வேண்டியதுதான். இத பாரு, இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு இது இருக்கும் தெரியுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அண்ணனும் அண்ணியும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, அவங்களுக்குள்ள எதுவும் இல்லையே, பிரிஞ்சிட்டாங்கல்ல. ஏய், எதை கேட்டாலும் இப்படி குதர்க்கமா பதில் சொல்லாத. இன்னைக்கு அந்த வக்கீல் வீட்டுக்கு உங்க அண்ணி போயிட்டு வந்திருக்கா. அப்படியா? உனக்கு யார் சொன்னது? நம்ம மா, தேவையில்லாம பாரதி கிட்ட அதையும் எதையும் சொல்லி அவன் மனசு கலைக்கிறது நல்லதுக்கு இல்ல. அத விட உங்க அண்ணிக்கும் அவனுக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கா இல்லையா? இப்ப நீ அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போற? ஏண்டி, கேள்வி கேட்டா ஒழுங்கா பதில் சொல்லு. எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒண்ணுமே இல்ல. அப்படியே அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல லவ் இருந்தாலும் அது தப்பு இல்ல, நல்ல விஷயம் தானே.
என்னடி என்னடி நல்ல விஷயம்? உங்க அண்ணனை விட்டுட்டு அவ வேற ஒருத்தன் கூட சுத்துவா, அது நல்ல விஷயமா? அண்ணனும் அண்ணியும் பிரிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் புது வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்கு அன்னிக்கு உரிமை இருக்கு, அண்ணனுக்கு உரிமை இருக்கு. இங்க பாரு, பாஸ்கர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். ஆமாமா, அவனை நம்பி யாருமா வருவா? ஏடி, உங்க அண்ணனை குத்த சொல்றதே உனக்கு பொழப்பா போச்சு. இங்க பாரு, தேவையில்லாத விஷயத்துல நீ தலையிடாத. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்குள்ள அப்படி எதுவும் இல்ல. அப்படியே இருந்தாலும் அதுல ஒண்ணுமே தப்பில்ல. அண்ணி, குட் மார்னிங் அண்ணி. குட் மார்னிங். சொல்லு அண்ணி. நான் உங்க அண்ணனை புரிஞ்சுக்கிட்டனோ இல்லையோ, ஆனா இந்த வீட்ல உள்ள மத்தவங்கள நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். எனக்கு புரியல அண்ணி. நான் தனியா இருக்கிற நேரமா பார்த்து அமைதியா என் பக்கத்துல வந்து என்னை பார்த்து சிரிச்சேன்னா நீ ஏதோ என்கிட்ட கேட்க போறேன்னு அர்த்தம். என்ன, ஏதாவது லவ் மேட்ரா? அண்ணி, உன்ன மாதிரி ஒருத்திக்கு பிரச்சனைனா அதானே? சொல்லு, பையன் யாரு, என்ன பண்றான், என்ன வேலை பாக்குறான், ஃபேமிலி எப்படி? பையனோட வீடு காந்தி நகர்ல இருக்கு. பையன் வக்கீல், கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவரு. பையன் பேரு சிவம். அண்ணி, இது ஏன் லைஃப் சம்பந்தப்பட்டது இல்ல, உங்க லைஃப் சம்பந்தப்பட்டது. கீதா கிட்ட பேசினியா? இல்ல, அம்மா ஏதோ புலம்பிட்டு இருந்தாங்க, அதான் கீதா அக்கா கிட்ட பேசி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணு. அண்ணி, உங்களுக்குள்ள ஏதாவது ஓடுதா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீங்க கொஞ்சம் அழுத்தமான ஆளுதான். உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு ஈஸியா கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா உங்க மனசுல அப்படி ஒரு விஷயம் இருந்தா அதுல தப்பே கிடையாது அண்ணி. என்ன தவிர என்ன சுத்தி இருக்கிற எல்லாரும் இத பத்தி தான் பேசுறீங்க. அண்ணி, உங்க மேல எங்களுக்கு அக்கறை இருக்கு. இது நடந்தா நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. இது நடந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணணும்ல. அண்ணி, நீங்க குழந்தைங்கள பத்தியோ அண்ணனை பத்தியோ இல்ல எங்க அம்மாவை பத்தியோ யோசிக்காதீங்க. நீங்க இந்த விஷயத்தை ப்ரொசீட் பண்ணுங்க. என்னுடைய சப்போர்ட் உங்களுக்கு தான். நீங்க எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்னு நான் உங்க கூடவே இருந்து பாத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே நீங்க அசால்ட்டா தாண்டி வந்துட்டீங்க. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும். யூ டிசர்வ் a better life. பொதுவா நாத்தனார்னு சொன்னா அவங்க வில்லியா தான் இருப்பாங்க. ஆனா ஏன் நாத்தனார் அப்படி இல்ல, மோதன சிஸ்டர். நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி. என்ன நீங்க கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். வழக்கம் போல பேச்ச மாத்தாதீங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சிவமா ஃபர்ஸ்ட் டைம் கல்யாண வீட்ல தான் பார்த்தேன். அது அப்படியே இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆகுது. அவருக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியும். நேத்து ஸ்கூல்ல ஒரு குழந்தை தனியா நிக்கிறாளேன்னு அவளை வீட்டுல கொண்டு போய் விட போனேன். அப்பதான் அவ சிவத்தோட குழந்தைன்னு எனக்கு தெரியும். அதை தவிர எனக்கும் சிவம்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அண்ணி, அவர் ஓகேன்னு உங்களுக்கு தோணுதா? நான் ஆமான்னு சொல்லணும்னு நீ எதிர்பார்க்கறியா? இல்ல அண்ணி, உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும், நீங்க நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பாரதி கலையை தாண்டி என் மனசுல எதுவும் இல்ல. அதுவும் இல்லாம சிவம் மேல எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்ல. காதல்னு ஒண்ணு மறுபடியும் என் லைஃப்ல வருமாங்கிறது எனக்கு சந்தேகம் தான். காதல் எப்பவுமே பெர்மிஷன் கேட்டெல்லாம் வராது. அது தானா வந்து நம்ம லைஃப ஒரு சுத்தம். அந்த கட்டத்தெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன். இப்போ நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன். போதுமா? மலர், இப்பவும் சொல்றேன், சிவம்க்கும் எனக்கும் நடுவுல எதுவுமே இல்லை.
ஹாய் கீதா, சொல்லுடி, என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும் அத சொல்லு. என்னடி இப்படி பேசுற? ஏய், நீ ரிலாக்ஸா பேசுறதுக்கும் ஏதோ ஒரு வேலையா பேசுறதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியும். என்ன விஷயம் சொல்லு. எனக்கு ஒரு ஃபோன் நம்பர் வேணும். யார் நம்பர் வேணும்? அந்த வக்கீல் இருக்கான்ல, எந்த வக்கீலு? நமக்கு என்ன 1000 வக்கீலா தெரியும்? ஓ, அந்த டைகர் தயாநிதியை சொல்றியா? ஏய், ஓ, நம்ம ஜஸ்டிஸ் கோபிநாத்தா? இப்ப நீ உத வாங்க போற பாரு. சரி, சிவம், அவருக்கு என்ன? அவன் ஃபோன் நம்பர் வேணுமே. பாரா, வா வா, வந்துட்டியா? நான் எங்கேயும் வரல. அவன் ஃபோன் நம்பரை சொல்லு. எதுக்கு இப்ப சிவமோட ஃபோன் நம்பர் கேக்குற? அது நான் ஒரு கேஸ் விஷயமா பேசுறேன். என்ன கேஸ்? ஏதோ ஒரு கேஸ். ஃபோன் நம்பரை சொல்லுனா. நடத்து உன் நாடகத்தை. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லடி. நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? யோ சாமி, ஆளை விடு. இப்ப நம்பர் குடுப்பியா மாட்டியா? தரேன். ஆனா பேசும்போது கொஞ்சம் அஸ்கி வாய்ஸ்ல பேசு, புரியுதா? ஏய், சும்மா ஏதேதோ பேசிட்டு இருக்காத. முதல்ல நம்பர் கொடு. இரு, அனுப்புறேன். அனுப்பியாச்சு. ஆல் தி பெஸ்ட் டி. போன வை. எங்க அப்பா தான் எனக்கு எல்லாமே. எங்க அப்பா சூப்பர் அப்பா, சூப்பர்மேன் அப்பா. யாரு? நான் அன்பு பேசுறேன். ஓ, நீங்களா? இல்ல, முத தடவை உங்ககிட்ட இருந்து போன் வருதா, அதான் ஒரு செகண்ட் எனக்கு ஒன்றும் புரியல. என்ன திடீர்னு போன் பண்ணிருக்கீங்க? ஏன் நான் போன் பண்ண கூடாதா? இல்ல, பண்ணலாம். ஆனா என்ன விஷயம்? என்கிட்ட ஏன் சொல்லல? நான் என்ன சொல்லல? உங்களை பத்தி நீங்க ஏன் என்கிட்ட சொல்லல? என்ன பத்தி என்னங்க சொல்லல? நீங்க ஒரு டிவோர்ஸி, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லல? ஓ, அதுவா? எதுக்காக என்கிட்ட இருந்து அத மறைக்கணும்? நான் எதுக்குங்க அதை மறைக்கணும்? சொல்ற மாதிரியான சந்தர்ப்பம் அமையல, அதுக்கான அவசியமும் வரல. நிஜமாவே என்கிட்ட இருந்து அத மறைக்கணும்னு நினைக்கலையா? எதுக்குங்க உங்ககிட்ட இருந்து அதை மறைக்கணும்? உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு நீங்க தான் இனியாவோட அப்பான்னு தெரிஞ்சதும் எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. இல்லங்க, மறைக்கணும்னு நான் நினைக்கல, அதுக்கான அவசியமும் ஏற்படல. அவசியம் ஏற்பட்டிருந்தா நான் கண்டிப்பா சொல்லியிருப்பேன். ஏன் என் மேல கோவமா? இல்லங்க, முதல்ல எனக்கு உங்க மேல கோவம் இருந்துச்சு, ஆனா இப்போ இல்ல. ஏன்? நீங்களும் என்ன மாதிரி தான்னு தெரிஞ்சப்போ எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. நீங்க வேற மாதிரி யோசிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். எப்படி? இல்லங்க, நான் ஒரு தப்பான ஆளா தான் இருப்பேன், அதனாலதான் என் வைஃப் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு நீங்க நினைச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஹலோ, நீங்க கேக்குதா? ஹலோ, லைன்ல தான் இருக்கேன். என்னங்க, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? இல்ல, நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஒரு பொண்ணா நீங்க சொன்ன மாதிரி தான் நான் நினைச்சிருக்கணும். ஆனா என்னமோ உங்களை தப்பா நினைக்க தோணல. அப்போ என்ன நல்லவேன்னு சொல்றீங்க? அப்படிலாம் இல்லைங்க. நீங்க ஏன் என்ன தப்பானவன் நினைக்கல? அதுக்கு மட்டும் எனக்கு காரணம் சொல்லுங்க.
தப்பானவங்க பொண்டாட்டிய மட்டும் விட்டுட்டு போக மாட்டாங்க, ம். குழந்தைங்களையும் சேர்த்துதான் விட்டுட்டு போவாங்க. ஓ, ஒரு குழந்தைகிட்ட அன்பா இருக்கிறவரு தப்பானவரா இருக்க மாட்டாருங்கிறது என்னோட ஒப்பீனியன். பார்க்கும் போதெல்லாம் என்ன ஒரு ரவுடின்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. இப்போ ஃபைனலா நான் நல்லவன்னு உங்க வாயாலேயே சொல்லிட்டீங்க. ம். நீங்க ரவுடி தான், ஆனா நல்லவரு. ரவுடி ஆனா நல்ல ரவுடிங்கிறீங்க. உங்களை நல்லவருன்னு தான் சொன்னேன். அதுக்காக நீங்க ரொம்ப நல்லவர்லாம் இல்ல. சரி, நான் வைக்கிறேன். இருங்க, சொல்லுங்க. அடிக்கடி ஃபோன் பண்ணுங்க.